தெரியாம பட்ட மாதிரி தெரியலையே. வேணும்னே மேல தெளிச்ச மாதிரி இருந்தது. அப்படிதான் வச்சுக்கோங்க. ஏன் சார் காலம்? சரி மணிக்கா, நான் போய் இதை செல்லமா கிட்ட கொடுத்து மலர் கிட்ட கொடுக்க சொல்றேன். சார், என் மேல இருக்கிற கோவத்துல செல்லமா கண்டிப்பா வேண்டாம்னு சொல்லுவாங்க. நீங்க பேர் பேசி கொடுங்க சார், ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ, பசமா மாட்டிக்கிட்டோமே. ஏன் செல்லமா, இன்னும் 2 வாரத்துல கல்யாணத்தை வச்சுட்டு நீங்க மறைஞ்ச பிரச்சனை பார்க்க வீட்லயே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி சிறப்பான கவனிப்பெல்லாம் எங்க நடக்குது? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நீங்க உங்களுக்கு இந்த மாதிரி நானே மலருக்கு தோடு வாங்கணும்னு நினைச்சேன். நீங்க கரெக்டா வாங்கிட்டீங்க. செல்லமா, தோடு நான் வாங்கல, மாணிக்கம் தான் மலர்க்காக வாங்க. அவர் ரூம்ல உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கா சார். ஓஹோ, சரி செல்லமா, இந்தாங்க. என்ன சார் இது? என்னடா நீங்களே ஓபன் மாணிக்கம் கொடுத்தானே, இனிமே எதையும் வாங்காதீங்க சார். தயவு செஞ்சு இத அந்த ஆளுகிட்டே கொடுத்துங்க. எப்பதான் நான் சொல்றது நீங்க கேட்க போறீங்களோ எனக்கு தெரியல. மாறிட்டானே, இன்னும் கொஞ்ச நாள் எப்படி செல்லமா புரிஞ்சுக்குவாங்க. பரவாயில்ல சார், அவங்க எப்படி இந்த தோடு வாங்க மாட்டாங்க தான் நான் நினைச்சேன். நான் நிச்சயமா தான் இருக்கேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவுக்கா? மாணிக்கம் எதை கொடுத்தாலும் நீ வாங்கி வந்துறியா? அத செல்லமாக்கு பிடிக்கல, அதை நீ மறுபடியும் செய்யற. அப்படி இல்ல, அந்த தோட வாங்காத காரணமே நீதான்டா. நீ இருக்கிற தெரியல தான் அவன் வேண்டாம் கொடுக்குறா. முதல்ல உன்ன போடலடா. உன்ன போட்டா செல்லமா தன்னால எனக்கு வருவாடா. பாவம் நீ நல்ல வந்தா, ஆனா செல்லமா எனக்கு வேணும். ஏதோ ஒரு மூட்ல சொல்லிருப்பேன். இப்போ உங்களை பார்ட்னரா சேர்த்துக்கிற ஐடியா எனக்கு இல்ல. பிசினஸ் நல்லா போச்சுனா பின்னாடி உங்களை பார்ட்னரா சேர்த்துக்கிறேன். இந்த நீதி, நேர்மை, நியாயம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா நம்ம கடைசி வரைக்கும் கை எந்திரிக்க வேண்டியதான். இருந்தாலும் நேர்மையா சம்பாதிச்சா இவ்ளோ என்னால உன்னை அந்த சிறு சரக்கு விட்டு கொடுக்க முடியாது. நீங்க மலரும் எனக்கு வேணும் செல்லமா. இங்க பாருங்க, இந்த மாதிரி எண்ணத்தோட இன்னொரு முறை முன்னாடி வந்து பேசுனீங்க, அவ்வளவுதான்.